ஹலோ எவ்ரிவன். இந்த கண்டினியூஷன் ஆஃப் அரே சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்குறோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் an அரே. ஓகே. ஒரு அரே கிவன் அரே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, கிவன் அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேல நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன நமக்கு தெரியுது 35. ஓகே. செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன எலமெண்ட் 34. அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இது ரெண்டு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட்னா எப்பவும் போல ப்ரூட் ஃபோர்ஸ்ல சால்வ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம ஆப்டிமலாவும் சால்வ் பண்ணலாம். ஓகே. ப்ரூட் ஃபோர்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சிம்பிள் தாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ல எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லார்ஜஸ்ட்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், சார்ட் பண்ணிடலாம். ஓகே. சார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்டார்டிங் அதாவது லெஃப்ட் மோஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்லாம் இருக்கும். ரைட் மோஸ்ட் இண்டெக்ஸ்ல நமக்கு மோஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த n-1 இண்டெக்ஸ் நமக்கு என்ன கொடுக்கும்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் கொடுக்கும். n-2 இண்டெக்ஸ் என்ன நமக்கு கொடுக்கும் அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கொடுக்கும். ஆஃப்டர் சார்ட்டிங், ஐ எம் டெல்லிங் ஆஃப்டர் சார்ட்டிங். ஓகே. இப்போ நம்ம சார்ட் பண்ணிடுவோம். சார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 1 10 12 34 அண்ட் 35. சொன்ன மாதிரி வேணா நீங்களே செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஓகே. பட் அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்டா 34 ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. இந்த கண்டிஷன் ஓகே. பட் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், சப்போஸ் சம் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வைங்க. சப்போஸ் ஒரு அரே இருக்கு, அந்த அரேல 10 5 10 இப்படி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. எப்பவும் போல நம்ம மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ சார்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 10 10 கிடைச்சிருச்சு. ஓகே. நமக்கு ப்ரீவியஸ் அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸா நமக்கு என்ன இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ் n-1 இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு, லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்கு. ஓகே. அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் தானே இருக்கணும். ஆனா என்ன இருக்கு, அதே எலமெண்ட் தான் இருக்கு. அப்ப இங்க என்னன்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அக்கர் ஆயிருக்கு. சப்போஸ் டூப்ளிகேட் எலமெண்ட் அக்கர் ஆயிடுச்சுன்னா அந்த இண்டெக்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்ம செக் பண்றோம். ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் செக் பண்ணும்போது இந்த எலமெண்ட் வந்து டூப்ளிகேட்டா இல்லை, டூப்ளிகேட் இல்லைன்னா நாம என்ன பண்றோம்னா இதை ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கான்செப்ட் இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. இதை நம்ம கோட் பண்ணிடுவோம். கோட் பண்றது சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணிடலாம். சார்ட் ஆஃப் தி அரே. ஓகே. நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ். ஓகே. சார்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஒரு வேரியபிள்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. இன்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் n-1 where n is the size of the array we already know. ஓகே. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நான் லூப்பை ரிவர்ஸ்ல டிராவர்ஸ் பண்றேன். ஏன் ரிவர்ஸ்ல டிராவர்ஸ் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாமே சொல்றேன். ரிவர்ஸ்ல டிராவர்ஸ் பண்றது n-2ல இருந்து நான் டிராவர்ஸ் பண்றேன். i greater than or equal to 0, i minus minus. ஏன் n-2 எல்லாமே நான் சொல்றேன். ஓகே. வெயிட். யா. ரிவர்ஸ்ல நான் ஏன் டிராவர்ஸ் பண்றேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் எனக்கு லார்ஜஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. அப்ப இதுக்கு நான் ப்ரீவியஸ் எலமெண்ட் தானே நம்ம செக் பண்ணணும். ப்ரீவியஸ் அதாவது ரிவர்ஸ்ல தானே நான் செக் பண்ணணும். யா. ரிவர்ஸ்ல நம்ம செக் பண்றது மூலியமா இந்த இண்டெக்ஸும் அதாவது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் இதுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் சேமா இருக்கான்னு பார்க்குறேன். சேமா இல்லைன்னா நம்ம டைரக்டா இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சப்போஸ் இங்க மாதிரி இங்க 10 இருக்கு, இதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் 10 தான். சப்போஸ் 10 ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் 10 இருந்துச்சுன்னா நாம இந்த இண்டெக்ஸை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸா செக் பண்றோம். இந்த ப்ரீவியஸ் இண்டெக்ஸும் லார்ஜஸ்டா அதாவது ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் இப்போ என்ன 5 5ம் லார்ஜஸ்டா நம்ம எடுத்திருக்கிறது இப்போ என்ன n-1 இண்டெக்ஸ். n-1 இண்டெக்ஸ்ல நமக்கு 10 இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல். ஸோ செகண்ட் லார்ஜஸ்டா நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 5 ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. தட்ஸ் இட். அவ்வளவுதாங்க. ஃபார் i equal to n-2, i greater than or equal to 0, i minus minus. ஓகே. இப்போ செக் பண்றோம். இஃப் அரே ஆஃப் i வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்டான்னு பார்க்குறோம். அப்படின்னா நான் இங்க செகண்ட் லார்ஜஸ்டா வந்து -1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு -1. ஓகே. இஃப் அரே ஆஃப் i வந்து நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்டா அப்படின்னு செக் பண்றோம். அப்படி இருந்தா நம்ம என்ன அப்டேட் பண்றோம், செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் i. எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது செகண்ட் லார்ஜஸ்ட்டை ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளோதான். ஓகே. இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் big O of n into log n. ஓகே. ஏன் n into log n அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் big O of n into log n. ஓகே. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் big O of 1. ஓகே. பட் இந்த இன்டர்வியூவர் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா, n into log n க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, நெவர் தே வில் அக்செப்ட். தே வில் ட்ரை டு ஆப்டிமைஸ் யூ. ஓகே. ஆப்டிமைஸ் த கோட். ஓகே. இந்த கோட் நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம வந்து ஆப்டிமல் மெத்தட்ல சால்வ் பண்றோம். ஓகே. இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டு நான் அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. அதே அரே எலிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னென்ன அரே எலிமெண்ட்ஸ் 12, 35, 1, 19. சாரி 12, 35, 1, 19, 34, 1. கொஞ்சம் கிறிஸ் கிராஸா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது நமக்கு அவுட்புட் என்னன்னு தெரியும். 34. யா. இப்போ நமக்கு என்ன டிராபேக் அப்படின்னா, நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி எக்ஸீட் ஆனது எங்க அப்படின்னா, நம்ம சார்ட் பண்றது மூலியமா தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி எக்ஸீட் ஆச்சு. பிக் ஆஃப் n into log n அப்படின்னு நமக்கு எக்ஸீட் ஆச்சு. ஓகே. n into log n. யா. n into log n. ஓகே. இப்போ நம்ம வந்து சார்ட் பண்ணாம என்ன பண்ணுவோம்னா, சிங்கிள் டிராவர்சல்ல கண்டுபிடிக்கணும். சிங்கிள் டிராவர்சல்ல லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வாங்க கண்டுபிடிச்சிருவோம். நான் சிம்பிளா என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட்ட வந்து -1 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். லார்ஜஸ்ட் நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா, அரே ஆஃப் 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. சிம்பிளா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கிற போது, இன்னும் நான் வந்து இங்கெல்லாம் டிராவர்ஸ் பண்ணல. ஓகே. டிராவர்ஸ் பண்ணாதப்போ, ப்ரீவியஸா நான் 0த் இண்டெக்ஸ என்னோட லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டா நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது ப்ரீவியஸ் எலிமெண்ட்லாம் நம்ம எதுவும் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, செகண்ட் லார்ஜஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் -1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டா டிராவர்ஸ் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, செகண்ட் லார்ஜஸ்ட்டையும், லார்ஜஸ்ட்டையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரணும். ஓகே. அவ்வளோதான். ஓகே. சிம்பிளா நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் 35. 35ல தான் நம்ம செக் பண்றோம். ஏன்னா நான் ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணிட்டேன். லார்ஜஸ்ட் வந்து அரே ஆஃப் 0 அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 0த் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அரே ஆஃப் 5ங்கிறது 35. 35 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டான்னு செக் பண்றோம். அதாவது அரே ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா செக் பண்றோம். சப்போஸ் லார்ஜஸ்டா இருந்தால், ஓகே, அரே ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட். அப்ப 35 சிம்பிளா இங்க எழுதிரும். 35 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா. 35 லார்ஜஸ்ட் இப்ப நமக்கு என்ன இருக்கு? 12 இருக்கு. 35 கிரேட்டர் தென் 12 தானே? எஸ். அப்ப நம்ம என்ன அப்டேட் பண்ணணும்னா, செகண்ட் லார்ஜஸ்ட்ட வந்து லார்ஜஸ்ட்டா அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே. செகண்ட் லார்ஜஸ்ட்டா அப்டேட் பண்ணிடுறோம். ஏன் அப்டின்னா, நமக்கு நியூ லார்ஜஸ்ட் கிடைச்சிருச்சு. ஓகே. நியூ லார்ஜஸ்ட் என்ன 35. 35 கிடைச்சிருச்சு. ஓகே. அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் என்னவா இருக்கலாம்? இதுக்கு ப்ரீவியஸா என்ன லார்ஜஸ்ட்டா இருந்ததோ, அதாவது அரே ஆஃப் 0 தானே இதுக்கு ப்ரீவியஸா லார்ஜஸ்ட்டா இருந்தது. அது இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட்டா அப்டேட் ஆயிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்டா எனக்கு என்ன அப்டேட் ஆயிருக்கு? 12 அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. அவ்வளவுதான். அதுதான் நான் இங்க செக் செக் பண்றேன். அரே ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டான்னு பார்க்குறேன். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து லார்ஜஸ்ட்டா சேஞ்ச் பண்றேன். லார்ஜஸ்ட் வந்து அரே ஆஃப் 5 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகே. இப்படி நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டா டிராவர்ஸ் பண்ணிட்டு வரோம். இதுலயே இன்னொரு எட்ஜ் கேஸ் இருக்கு. நான் அந்த எட்ஜ் கேஸ் வரையில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 1 செக் பண்றோம். 1 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டான்னு செக் பண்றோம். 1 கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா? அதாவது 1 கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட். இப்போ லார்ஜஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? 35 இருக்கா? இல்லை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஸ்கிப் ஆயிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 19. 19க்கு ஸ்கிப் ஆயிட்டோம். இங்க தான் மெயினா கவனிக்கணும். நல்லா கரெக்ட்டா வாட்ச் பண்ணுங்க. ஓகே. இப்போ 19 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா? ஓகே. இப்போ 19. ஓகே. 19 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா? லார்ஜஸ்ட் நமக்கு என்ன இப்போ? 35. ஓகே. கிடையாது. ஆனா இங்க என்ன ஆயிரும்? ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிரும். ஓகே. ஆனா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகக்கூடாது. என்ன விஷயம்னா, இப்போ நமக்கு லார்ஜஸ்ட் ஓகே 35 இருக்கு. ஆனா செகண்ட் லார்ஜஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 12 இருக்கு. ஓகே. லார்ஜஸ்ட் நமக்கு 35. செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 12. ஈவன் அரே ஆஃப் 5 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட். அதாவது 19 வந்து ஸ்மாலா இருந்தாலுமே, ஆனா செகண்ட் லார்ஜஸ்ட் விடையுமே 19 வந்து கிரேட்டர். ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இஃப்
அரே ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் லார்ஜஸ்டா இருக்கலாம். ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அரே ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டா இருந்ததுன்னா, நாம என்ன பண்ணணும்னா, செகண்ட் லார்ஜஸ்டா அப்டேட் பண்ணணும். இவ்வளவுதான். ஓகே. சிம்பிள் தான். செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து அரே ஆஃப் ஐ நான் அப்டேட் பண்றேன். அதுதாங்க இங்க கேஸ். ஓகே. இந்த எட்ஜ் கேஸ் சொன்னேன். இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. 19ங்கிறது ஓகே. 19ங்கிறது ஸ்மாலர் தான். 19ங்கிறது ஸ்மாலர் தென் 35 தான். ஓகே. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா 19ங்கிறது கிரேட்டர் தென் 12. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, 12ல நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். 12ல நான் அப்டேட் பண்ணி என்னன்னு சேஞ்ச் பண்றேன்? 19 அப்படின்னு நான் அப்டேட் பண்றேன். ஓகே. அவ்வளவுதாங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் 34. 34 நான் செக் பண்றேன். 34 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். 34 என்ன? கிரேட்டர் தென் லார்ஜஸ்டான்னு பார்க்குறோம். 34 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா அப்படின்னு செக் பண்றோம். 34 லார்ஜஸ்ட் கிடையாது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க செக் பண்ணணும். அரே ஆஃப் ஐ 34 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் கிடையாது. அக்செப்டபிள். ஓகே. கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் கிடையாது. ஆனா 34ங்கிறது கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன? 19. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும். செகண்ட் லார்ஜஸ்ட் என்ன இப்போ? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 1 மினிட். செகண்ட் லார்ஜஸ்ட் இப்போ எனக்கு என்ன அப்டேட் ஆயிருக்குன்னா 19ல இருந்து 34 அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. இட்ஸ் இட். ஓகே. இது நெக்ஸ்ட் 1 செக் பண்றோம். 1 வந்து கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா? கிடையாது. 1 வந்து கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டா? அதுவும் கிடையாது. அப்ப நான் நெக்ஸ்ட் சிம்பிளா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் லூப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கக்கூடிய 34 தான் நம்ம ரிட்டர்ன். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். சப்போஸ் ஏதாவது கமெண்ட் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தட்ஸ் இட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.